சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர் எப்படி இருக்காரு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. லேசா கான்ஷியஸ் வந்துச்சுன்னு நர்ஸ் சொன்னாங்களே டாக்டர். வெயிட் மேடம், லேசா கான்ஷியஸ் வந்துச்சுதான். ஆனா கான்ஷியஸ் வந்த உடனே ஃபிட்ஸ் வந்துருச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? அட்டாக் வந்த உடனே இப்படி வரக்கூடாது. அதுக்கு தான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்படி ஃபிட்ஸ் வந்திருக்கா? இல்ல டாக்டர், இது வரைக்கும் அது மாதிரி வந்ததில்ல. இப்ப நீங்க சொல்றதா எனக்கு புதுசா இருக்கு. ஃபேமிலில வேற யாருக்காவது ஃபிட்ஸுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா? எங்க அம்மாவுக்கு இருந்தது டாக்டர். ஆமா டாக்டர், எங்க அம்மாக்கு இருந்தது எப்பவாவது தான் வரும். அப்புறம் அதுவா சரியாயிடும் டாக்டர். ஓகே, அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம், பார்க்கலாம். டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அழாத அழாத. அழாத இளமதி, அம்மா இருக்கேன்ல. அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. மதி, அழாத மதி, தைரியமா இரு. அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. மாத்திரை போட்டு அட்டாக் வரும் தானே சொன்னேன். இப்ப ஃபிக்ஸ் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. என்கிட்ட டவுட் கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயாவது கேட்டு தொலைச்சிடாத. நான் என்ன அவ்வளோ விவரம் இல்லாதவளா? அப்படிலாம் கேட்க மாட்டேன். இளமதி, அப்பா எப்படிமா இருக்காரு? இப்ப திடீர்னு சீரியஸ்ன்னு சொல்றாங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னியம்மா, இப்ப என்னென்னமோ சொல்றியம்மா. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு சௌந்தர்யாதான். என்ன சொல்ற இளமதி? என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. உங்க பொண்ணு எங்க அம்மாவை பண்ணிட்டு இருக்கிற டார்ச்சரை பார்த்து பார்த்து எங்க அப்பா மனசு வேதனைப்பட்டுதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்க பொண்ணு எங்க வீட்டுல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? எங்க அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி படிச்சுட்டு உங்க ஃபேக்டரி கேட்டுக்கு வெளியே ரோட்ல உட்கார வச்சா அத நினைச்சு என் அப்பாவோட மனசு எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருக்கும். எங்க அப்பா எங்க அம்மாவை ராணி மாதிரி வச்சு பாத்துட்டு இருந்த மனுஷன் உங்க பொண்ணு என் அம்மாவை ஃபேக்டரி கேட்டுக்கு வெளியே உட்கார வச்சதுனால அவரு மனசு தாங்காம இப்படி அட்டாக் வந்துருச்சு. அதோட சேர்ந்து ஃபிட்ஸும் வந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி என் அம்மாவை போராட்டம் உண்ணாவிரதம்னு உட்கார வச்சு வேதனைப்படுத்தினவதானே உங்க பொண்ணு. அதேதான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது. எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்.